வீடியோல இந்த மாதிரி சட்டி வாங்கியிருக்கேன். மண் சட்டி நல்லா அகலமா சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கவே. இதுல வந்து நம்ம வந்து எல்லா விதமான குழம்பு வந்து வைக்கலாம். ஸோ இது வந்து நான் வாங்கியிருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்காக வாங்கியிருக்கேன். ஸோ நல்ல அகலமான பாத்திரமா இருந்ததுன்னா, எப்பவுமே அகலமான சட்டியா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வாங்குறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் அகலமா இருந்தாதான் இப்போ மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா மீன்லாம் வந்து உடையாம இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த அகலமான சட்டி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சட்டியை வந்து வாங்கிட்டு வந்த உடனேவே வந்து நம்ம வந்து குழம்பு வைக்கக்கூடாது. ஸோ அது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சட்டியை வந்து பதப்படுத்த போறோம். ஸோ பதப்படுத்துறது அப்படின்னா என்ன அப்படின்றது சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதாவது பிகினர்ஸ்க்கு தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க வந்து அந்த சட்டியை, கடாய், இந்த மாதிரி மண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இது தெரியாதவர்களுக்காக நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணி நல்லா வந்து